சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய விசிக அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். தனது அலுவலகத்திற்கு வருகை தந்த விஜயை விசிக தலைவர் திருமாவளவன் அலுவலகத்திற்குள் அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். நேற்று முதலே அவர் வெற்றி பெற்ற பிறகு, பதவியேற்ற பிறகு, சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுடைய தலைவர்களை சந்தித்து வருகிறார். நேற்று முதலே அவர் பல தலைவர்களை சந்தித்து வருகிற நிலையில் இன்று தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை வேளச்சேரியில் உள்ள அலுவலகத்தில் தற்போது சந்தித்து வருகிறார். நேற்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். அதன் பின்னர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ அவர்களை சந்தித்தார். அதன் பின்பு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்த பின்னர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சந்தித்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காயிதீன் மொய்தீன் அவர்களை சந்தித்துவிட்டு அதன் பின்னர் அதிமுக சி.வி. சண்முகம் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்துவிட்டு தற்போது விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது சந்தித்து வருகிறார். யோகேஸ்வரன், அவர் கூட யாரெல்லாம் இருக்காங்க? அதே நேரத்தில் திருமாவளவன் அவருடைய அந்த அலுவலகத்திலும் யாரெல்லாம் இருக்காங்க? குறிப்பாக முன்னரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களோடு விஜய் அவர்களோடு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் புஷி ஆனந்த் அவர்கள் வந்திருக்கிறார். அதாவது என்னானந்த் சொல்லக்கூடிய புஷி ஆனந்த் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுத்தவரையில் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் இருக்கிறார். மற்றும் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். மற்றும் இப்பகுதியில் வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தற்போது இந்த விசிக அலுவலகத்தில் இருந்திருக்கின்றனர். இந்த இடத்தை பொறுத்த வரையில் வழிநெடுக மக்கள் அதிக அளவில் கூடியிருக்கின்றனர். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் விஜய்க்கும் அதாவது ஏற்கனவே பல முன்னறிந்தே அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தவாறு நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போது ஆதவ அர்ஜுனா கலந்து கொண்டு அது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி வந்தது. அதன் பின்னர் தற்போது மீண்டும், அதாவது அதுக்கப்புறம் தற்போதுதான் திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் தற்போது சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த சந்திப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அரசியல் வட்டாரங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கிய புள்ளியாக தமிழக அரசியல் பார்க்கப்படுகின்றது. தற்போது ஆதரவு அவர்கள் அளித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. யோகேஸ்வரன், இதற்கடுத்து விசிக தலைவரை சந்தித்த பின்பு முதலமைச்சரின் பயணம் என்ன? வேறு யாரையும் சந்திக்கவிருக்கிறாரா? முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது விசிக அலுவலகத்தில் இருந்து அடுத்ததாக தேமுதிக அலுவலகத்திற்கு, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திப்பதாக தகவல்கள் ஏற்கனவே வெளியாகின்றது. அந்த தகவலானது அது மட்டுமின்றி ரத்து செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. இன்றோடு இந்த பயண திட்டமானது முடிவடைய இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நேற்று முதலே சந்தித்து வந்த தலைவர்கள் நம்ம பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார். அதன் பின்னர் அன்புமணி ராமதாஸ், இப்படி பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்த நிலையில் கூட்டணி இல்லாத, அதாவது அவருக்கு ஆதரவு அளிக்காத சில தலைவர்களையும் அவர் சந்தித்திருப்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர் அவர் தேமுதிக அலுவலகத்திற்கு செல்வாரா என்ற தகவல் இன்னும் கூடியவே வெளியாகும் என்ற அதிகாரப்பூர்வமாக தெரிகிறது. ஆனால் தற்போது வரை அங்கு செல்லவில்லை என்ற தகவல்கள் நம் அனைவராலும் புரிந்து கொள்ள முடிகிறது. யோகேஸ்வரன், விசிக அலுவலகத்திற்கு முதலமைச்சர் வருகை தந்திருப்பது குறித்து விசிகாவினர் என்ன சொல்றாங்க? அதே நேரத்தில் அப்பகுதி மக்கள் முதலமைச்சர் தங்களுடைய பகுதிக்கு வந்திருக்க குறித்து என்ன சொல்றாங்க? எப்படி இருக்காங்க? அதாவது இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் ஆரவாரத்தை பார்க்கும் பொழுது மிக அதிக அளவில் இருக்கின்றன. ஏனென்றால் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில்
இடதுபுறமும் சரி வலதுபுறமும் சரி, அதாவது இந்த பகுதியில் இந்த தெரு மிகவும் குறுகியான தெருவாக இருக்கிறதால் மக்கள் அதிக அளவில் தன்னுடைய வீட்டு மாடிகளில் நின்று அதன் வறண்டாக்களில் நின்று வாசலில் நின்று இப்படி நிறைய பேர் வரவேற்பை கொடுக்கின்றனர். நிறைய பேர் அந்த தாவேக்காவின் சின்னமான விசில் சின்னத்தை விசிலாயை கையில் வைத்து அதையும் வாயில் வைத்து ஊதிக்கொண்டு மிகவும் உற்சாகத்துடன் தற்போது விஜய் அவர்களை வரவேற்பு செய்திருக்கின்றனர். இதுக்கு முன்னர் அசோக் நகரில் சந்திப்பதாக இருந்த நிலையில அங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் ஏற்பட்டு மிகவும் அழுத்தமான ஒரு நிலை ஏற்பட்டது அங்கு. ஆனால் கடந்த முறை ஜோசப் விஜய் அவர்கள், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வருகை தர வேண்டாம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அறிவுறுத்தியிருந்தார். அதாவது இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறது, இங்கே வர வேண்டாம் என்று அறிவித்திருந்தார். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அனைத்து, அதாவது கான்வாய் இதெல்லாம் அனைத்து ஏற்பாடுகளும் இருக்க அந்த புரோட்டோகால் படி இருப்பதனால் எளிதாக வந்து செல்லும்படி இருக்கிறது. அதனால் தற்போது இந்த வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு மிகுந்த வரவேற்பை கொடுத்து வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் அவர்கள் அனைவரும் உற்சாகமாக விஜய் அவர்களை பார்ப்பதற்கு வருகை தந்திருக்கின்றனர். சிலர் தங்களுடைய கைபேசியில் இருந்து விஜய் வருகையை வீடியோ எடுத்தும் அவர்கள் சத்தமிட்டும் டிவிகே என்றும் சத்தமிட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பெயரையும் சொல்லும் சத்தமிட்டும் மிகவும் அதிக அளவில் உற்சாகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மற்றும் திருமாவளவன் அதன் பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை மிக அதிக அளவு வரவேற்பு அளிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது மேலும் நீடிக்கும் என்றும் நாம் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கிருந்து கிளம்பியிருக்கிறார். கிளம்பும் போதும் இதே உற்சாகம் நீடிக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன். The Chennai Silks in Mega Summer Sale.